அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ் இதில் நிஃப்டி 50 டெய்லி எப்படி எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜூன் 13 மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகலாம், நாளைக்கு ஜூன் 14 நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இதெல்லாம் இருக்கும், நாளைக்கு ட்ரேட் ஆக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்த்துருவோம். நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் சப்போர்ட் 1 வந்து 23,280 கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,440 கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 2 23,512 லெவல்ஸை கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட் கீழே வந்துச்சு. நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3 செஷனாகவே இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் லைன் நான் சொல்லியிருக்கேன், கடைசி 2-3 வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியே மார்க்கெட் நல்லா கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. இது கண்டினியூஸாக ஒரு 4 செஷன்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,000 பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாமல் நேற்று எங்கே முடிஞ்சோ நியர்பை அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கன்சால்டேஷன். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றதை நம்ம அடுத்தது பார்ப்போம். நாளைக்கு ஜூன் 14 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக வந்து 23,230 ஜோன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,900 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 22,650 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். கடைசி 3 செஷனாகவுமே மார்க்கெட்டால் 23,400 மேலே சஸ்டெயின் ஆக முடியல. அதை டச் பண்ணிவிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து அதை பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு பிக் மூமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ 23,400 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து வந்து 23,800 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்காக தான் ஒரு 300லேருந்து ஒரு 900 பாயிண்ட் வந்து மூமெண்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,000 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னுடைய வியூ தான். நீங்களும் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 3 months ஆச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கஷ்டப்பட்டு நீங்கள் சேவ் பண்ண மணியை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஸோ நல்லா பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் வளர்த்துக்கிட்டு உங்களுடைய ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே நடக்கணுன்றது அவசியம் இல்லை. நடக்காமலும் போகலாம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வியூவும் நம்ம வியூ கூட ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும்.